ஆற்றின் கரை ஒதுங்கினாலும் பழகிய புழு ஒதுங்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பழக்கப்பட்ட வேலையாக இருக்கட்டும், பிடிச்ச வேலையாக இருக்கட்டுங்க, எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை விடுறது ரொம்ப கஷ்டம். இப்போது நான் பண்ணியிருக்கும் வேலையும் வேறு மாதிரி தான். என்னடா எல்லோரும் பண்ணுற மாதிரி தானே இருக்குது வேலை அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி நான் சொல்கிற விஷயத்தையுமே அப்படியே பண்ணாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ண போகிறேங்க. நம்ம பாரம்பரிய நெல் விதையை நம்ம கையில் இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக தான் இந்த வருஷம் ஒரு 5 விதமான நெல்லை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏக்கரில் பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நாத்தாங்காலை ரெடி பண்ணிக்கிட்டோம். நாத்தாங்காலை சரி பண்ணி அதில் இருக்க குப்பையெல்லாம் வெளியே எடுத்துட்டு ஒரு ஷீட்டை விரித்து அது மேலே கொஞ்சமாக ஒரு இன்ச்சு கனத்துக்கு சேரை அள்ளி போட்டு அதை மட்டப்படுத்திக்கிறோங்க. மட்டப்படுத்திட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை மட்டமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நெல் சூப்பராக. நம்ம தெளிக்கிற நெல் தூய மல்லியோட விதை நெல்லுங்க. மற்ற எல்லா நெல்லும் போடுற வீடியோ எங்களால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த தூய மல்லி போட்ட நெல் வீடியோ மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். மற்ற 5 நெல் என்னென்ன நெல்னால் தூய மல்லி, வாசனை சீரக சம்பா, காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கோணி, இது எல்லாமே நாங்கள் இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு தனி கதை இருக்குது. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் பார்ப்போம். நம்ம முயற்சி பண்ணால் தான் நம்ம பாரம்பரியமும் காப்பாற்றப்படுங்க. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.